கடவுளே, கிரண் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஆரம்பித்து இதோட ஒரு வருஷம் ஆகுது. இன்னும் இருக்கும் ஒரு நல்ல கதை கூட வரல. இப்போ வரப்போகிற கதையாச்சும் நல்லா இருக்கணும் கடவுளே. அதை வச்சு நான் படம் பண்ணி காசு எனக்கு கொட்டுன்னு கொட்டணும். அதுக்கு நீங்கள் தான் கடவுள் எவ்வளோ இருக்கணும். ஓம் நம சிவாய. கடவுளே. வணக்கம் சார். தம்பி உங்கள் பேர் என்னதுப்பா? என் பேர் ரதீப் பங்கநாதன் சார். ஓகேப்பா. ஸ்கிரிப்ட் வச்சுருக்கீங்களா? சார் என்கிட்ட ஒரு கதை இருக்குது. அந்த கதையில் பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஃபோனை மாற்றிக்கிறாங்க. ஃபோனை மாற்றிக்கிறாங்களா? இது எல்கேஜி 10ல் வந்துச்சே. இன்னொரு கதை இருக்குது சார். இந்த கதையில் பார்த்தீங்கன்னா 2 பேரும் கொஷின் பேப்பர் மாற்றிக்கிறாங்க சார். தம்பி இது எங்கோ கேட்ட மாதிரி இருக்குது. வேறு கதை சொல்லுங்கள். ஸ்பெஷலாக ஒன்று வச்சுருக்கேன், சொல்லவா? சொல்லுப்பா. இந்த கதையில் பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஒய்ஃபே மாற்றிக்கிறாங்க சார். என்னது ஒய்ஃபை ஸ்பேர் பண்ணிக்கிறாங்களா? தம்பி இப்போது நான் ஒன்று சொல்கிறேன். நாங்கள் டேரக்டர் ஸ்பாட் பண்ணிக்கிறோம். தம்பி உங்கள் பேர் என்னதுப்பா? சார் என் பேர் லோகேஷ் பாக்யராஜ். தம்பி கதை எதாவது வச்சுருக்கீங்களா? கதை இருக்குது சார், நிறைய சொல்லுங்கப்பா. தம்பி என்னதுப்பா அது? சார் இதுவா சார்? ஒன்றும் இல்லை சார். விக்ரம் படத்தில் வந்து நம்ம அண்ணன் விஜய் சேதுபதி வந்து ஒரு சீன் ஒன்று வச்சேன். அந்த ஒரு மாத்திரை பார்த்தீங்கன்னா சொல்லி சொல்லும்போது சார், அதான் சார் இப்போது லைனப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கமல் சார் இருக்காரு, சூப்பர் ஸ்டார் இருக்காரு. கூலி பார்ட் 2 போகலான்னு இருக்கேன். கூலி பார்ட் 2 பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன்ப்பா. எப்படி சார் இருந்துச்சு உங்களோட ஒப்பீனியன்? நல்லா இருந்துப்பா. சூப்பர் ஸ்டார்லாம் பயங்கரமாக வரா சார். டைரக்ஷன் எப்படி சார் இருந்துச்சு உங்களுக்கு? அதான் சார் கூலி பார்ட் 2 போகலான்னு இருக்கேன் சார். மக்கள் வந்து ஆடியன்ஸ் எதிர்பார்த்து கேட்டுன்னு இருக்காங்க சார். தம்பி அது இல்லைப்பா, நான் புதுசாக ஃப்ரெஷ்ஷாக ஸ்கிரிப்ட் கேட்குறேன். புதுசாக ஸ்கிரிப்டா? நீங்கள் எந்த மாதிரி ஆக்டருக்கு கேட்குறீங்க? அந்த மாதிரி ஆக்டர் புதுசாக நீ எடுத்துகிட்டு வந்துடுறேன். உன் ஜான்ரால ட்ரக்ஸு கிக்ஸ் அந்த மாதிரி. என் ஜான்ரா ஃபுல்லாக ட்ரக்ஸு தான் சார். புதுசாக எதுவும் போக முடியாது, ஃபுல்லாக ட்ரக்ஸு தான். பீடி, சிகரெட்டு, கஞ்சா, தண்ணி எல்லாமே தான் சார். நீங்கள் வேறு எதனா ஜான்ரா வச்சுருந்தா சொல்லுங்கள், நான் அதை இது தம்பி நீங்களே எதாவது புதுசாக ஜான்ரா இருந்தால் யோசிச்சு சொல்லுங்கப்பா. A few moments later. ஜான்ரா சார், இவன் நம்பிட்டு ஜோன்ரு கேட்குறான். இவன் இருந்தாலே அப்பிட்டானா தான் கரெக்டாக இருக்கும். தம்பி என்னப்பா? ஒன்றும் சார், ஒன்று ட்ரிங் ட்ரிங். சொல்லுங்கள் சார். சொல்லுங்கள் சார். சார் ஒன்றும் இல்லை, கமல் சார் கால் பண்ணி. கமல் சாரா? எடுக்க போகிறோம். சின்ன டிஸ்கஸ் மட்டும், போய் பேஸ்ட் மட்டும் வந்துடும் சார். சரிப்பா. கமல் சார். தம்பி உன் பேர் என்னதுப்பா? ஹரி சார். ஏன்பா கதை வச்சிருக்கல? பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 வரைக்கும் வச்சுருக்கேன் சார். சரிப்பா சொல்லுப்பா. ஓப்பன் பண்ணா சார் கேமரா அப்படியே உள்ள போகுது. ஏன்பா கிட்ட வர? அப்படியே வர சார். அப்படியே அப்படி போற சார். அப்படியே இப்படி பின்னாடி வர சார். அப்படியே மேலே போற சார். அப்படியே கீழே வர சார். இப்படி மேலே போய் அப்படியே இப்படி வந்து அப்படியே. என்னப்பா இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க? கதையை சொல்லுப்பா. அப்படியே உள்ள போனா அந்த பூத்தொட்டி கொஞ்சம் எடுத்து வச்சிருப்பா, அதை வேற தள்ளி விட்டுக்கிட்டு. இப்போ சொல்லுங்கப்பா. Few minutes later. தம்பி பார்ட் 1 பார்ட் 2ன்றீங்க, ரெண்டுத்துலையும் கதை இல்லாத மாதிரி இருக்கு. உங்ககிட்ட காசு இருக்கு, அதனால நீ ப்ரொடியூசர். என்கிட்ட காசு இல்லை, அதனால நான் டேரக்டர். அதான் உனக்கும் எனக்கும் இருக்க வித்தியாசம். 10,000 ரூபாய் இருந்தால் பொட்டி கடை வைப்பேன், 50,000 ரூபாய் இருந்தால் மளிகை கடை வைப்பேன், 5 லட்ச ரூபாய் இருந்தால் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வைப்பேன். யாருக்காகவும் எதுக்காகவும் கை கட்டி நிற்கணுன்ற அவசியம் இல்லவே எனக்கு. அப்போ இருக்கிற டேரக்டர் ஆகணும்னு வந்த? காயிலேருந்து நிறைய கதை கேட்டுட்ருக்கேன், ஒரு கதை கூட நல்லா மாட்ட மாட்டேந்தே. சார் வெளியே வணிஷ் சார் வந்திருக்காரு சார். வர சொல் வாங்க சார். வணக்கம். உட்காருங்க சார். இல்லை பரவாயில்ல. என்ன சார் எங்கள் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கு நீங்கள் ஏறி வந்திருக்கீங்க? நானே டைரக்ஷன் பண்ண போகிறேன். டைரக்ஷனா? வனுஷ் டைரக்ட் பண்ணுற படம். இப்படி ப்ரொடியூசர் கிடைக்காம அலைவிடுவாங்கன்னு தெரிஞ்சிருந்தா ஸ்கிரிப்ட் பேப்பரை வீட்டில் வச்சு அப்படியே தூங்கியிருப்பேன். ஏன் நாங்கள்லாம் டைரக்ஷன் பண்ணக்கூடாதா? சரி சார் கதை சொல்லுங்கள் சார். அப்பா பையன் டிஃபன் கடை, அண்ணன் தம்பி ஃப்ரைட் ரைஸ் கடை. இது எப்படி? சார் லிரிக் எழுதுங்க, நடிங்க, என்ன வேணால் பண்ணுங்கள் சார். ஆனால் ரஜினி மாதிரி மட்டும் பண்ணாதீங்க சார். ஏன் நாங்கள்லாம் வந்து ரஜினி மாதிரி பண்ணக்கூடாதா?